அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பணம் சார்ந்த ஒரு பிரச்சனை தீர்வதற்கு அலுவலகத்தில் அல்லது வீட்டில் வைத்து நாம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக முறை தான். இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா ஏதோ ஒரு மனிதன் ஏதாவது ஒரு தாந்திரிகமான வேலையை செய்யணும். இதற்கு தேவையான பொருட்கள் டிஸ்டில் வாட்டர், இந்த பேட்டரிக்கு ஊற்றுவோம்ல அந்த டிஸ்டில் வாட்டர், ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒரு அகலமான பவுல், ஒரு வெற்றிலை, ஒரு கற்பூரம், ஒரு வெற்றிலை, ஒரு கற்பூரம். அப்போ டிஸ்டில் வாட்டரை இந்த அகலமான சதுர டப்பா பவுலில் கொஞ்சம் விட்டுக்கிடும், கொஞ்சம் விட்டு என்ன சொல்லணும்னா என்ன செய்யணும், அந்த வெத்தலை முங்குற அளவுக்கு விட்டால் மட்டும் போதும், ரொம்ப விடக்கூடாது. அப்போ அந்த பவுலில் இந்த டிஸ்டில் வாட்டரை விட்டு வெத்தலை என்ன சொன்னாலும் உள்ளே வைக்கணும். வச்சு என்ன சொன்னான்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பவுலில் தண்ணீர் விட்டு வெற்றிலையை உள்ளே வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 9 முறை உங்களுடைய ஆள்காட்டி விரலால் என்ன சொல்லலாம்னா, என்னுடைய தரித்திரம் நீங்கி நான் செல்வச் செழிப்புடன் வளமாக வாழ்கிறேன், என்னுடைய தரித்திரம் நீங்கி நான் செல்வச் செழிப்புடன் வளமாக வாழ்கிறேன் என்று சொல்லி 9 முறை அந்த இதில் தண்ணியில் எழுதுகிற மாதிரி ஒரு சைகை செய்யணும். செஞ்சு 9 முறை சொல்லிடணும். 9 முறை சொல்லிவிட்டு லேசாக என்ன சொன்னால் ஒரு சின்ன குச்சியை வச்சு அந்த வெத்தலையை அப்படி லேசாக மேலே தண்ணிக்குள்ளே அமிழ்த்தி வச்சுருக்கீங்க. அமிழ்த்தி வச்சுருக்கிறத என்ன சொன்னால் திரும்ப மேலே எடுத்து விடணும். திரும்ப மேலே எடுத்து விட்டால் மெத்தலை மேலே வந்துடும். மேலே வந்த பிறகு அதில் அந்த கற்பூரத்தை அப்படியே மேலே கற்பூரத்தை வைங்க. கற்பூரத்தை வச்சு பொருத்தி விடுங்க. பொருத்தி விட்டு என்ன சொன்னான்னா அதை என்ன சொன்னான்னா நீங்கள் நல்லா அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக நின்று ஆத்மார்த்தமாக மன அமைதியாக ஒரு சலனம் இல்லாத ஒரு இதை அப்படியே என்ன சொல்லணும்னா நல்லா அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். கற்பூரம் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும். இந்த பார்த்துட்டே இருந்துட்டு என்ன செய்யணும்னா இது எந்தெந்த கிழமைகளில் செய்யணும்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. செவ்வாய்க்கிழமை செய்யணும், புதன்கிழமை செய்யணும், வியாழக்கிழமை செய்யணும், வெள்ளிக்கிழமை செய்யணும். இதை ரெகுலராக செஞ்சுட்டு என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, இது எத்தனை வாரம் செய்யணும்னா 3 வாரம், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இப்படி 3 வாரங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு அந்த வெத்தலையை அந்த சூடை எரிஞ்சு முடிஞ்ச உடனே என்ன சொன்னாலும் வெத்தலையை தண்ணீரில் போட்டணும். அந்த வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சிடணும். அப்படியே வைக்கும்போது மறுநாள் அது ஆவியாகி இருக்கணும். ஆவி ஆகணும். ஆவி ஆகிற அளவுக்கு சிம்பிளாக ஊற்றி அந்த வெத்தலை நனைகிற உள்ளே அப்படியே அமிழ்த்தி விட்டால் உள்ளே முங்குற அளவுக்கு தான் அது ஊற்றணும். நிறையா ஊற்றுனீங்கன்னா ஆவி ஆகிறதுக்கு நீங்கள் மறுநாள் என்ன சொன்னேன்னா அது ஆவி ஆகியிருக்காது. சரி, சில நேரங்களில் ஆவி ஆகலை, என்ன செய்கிறது அப்படின்னா அதை என்ன சொன்னேன்னா ஒரு கால்படாத இடத்துல அந்த டிஸ்டில் வாட்டரை ஊற்றிட்டு திரும்பவும் டிஸ்டில் வாட்டர் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சுட்டோம்னா அதில் ஊற்றி இந்த செவ்வாய்க்கிழமை செஞ்சாச்சு, புதன்கிழமை செஞ்சாச்சு, வியாழக்கிழமை செஞ்சாச்சு, வெள்ளிக்கிழமை செஞ்சாச்சு. செஞ்சு ரெகுலராக செஞ்ச பிறகு என்ன சொன்னால் இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறேன்னா அதே தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க, புதன்கிழமை செய்கிறீங்க, வியாழக்கிழமை செய்கிறீங்க, வெள்ளிக்கிழமை செஞ்சுறீங்க. செஞ்சுட்டு அப்படியே வச்சாச்சுன்னா என்ன செய்கிறான்னா அதுலேருந்து என்ன சொன்னேன்னா சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாளையில் எப்படி அந்த வாட்ரு கண்டிப்பாக ஆவி ஆயிரும். ஆவி ஆகாமலாம் போகாது.
அப்போ ஆவியாயிரும். அப்போ ஆவியாகும்போது என்ன சொல்கிறான்னா, நமக்கு வந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இப்படி ரெகுலராக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு அந்த வெத்தலையை தண்ணியில் போட்டுடணும். இதை ரெகுலராக நீங்கள் செஞ்சு வர 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 என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பணம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். பணம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அதுக்கடுத்து இன்னொரு சொல்யூஷனும் சொல்கிறேன். இன்னொரு சொல்யூஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தெரியாதவங்க ஒரு வலம்புரி சங்கு வாங்குங்க. வலம்புரி சங்கு கடைகளில் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் வீடியோவில் எழுதியிருந்தார், வலம்புரி சங்கு ரொம்ப ரேட்டெல்லாம். அப்படிலாம் ஒன்றும் ரேட்டெல்லாம் ரொம்ப கிடையாது. தேவைன்னா வாங்கித்தான் ஆகணும். அதுக்காக வந்து 5 ரூபாய்க்காக கிடைக்கும் வலம்புரி சங்கு. அப்போ வலம்புரி சங்கு வாங்கி ஒரு தட்டில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து என்னது பரப்பணும், பச்சரிசி பரப்பி அது மேலே கொஞ்சம் திருநீரை போட்டு அந்த சங்கை வந்து என்ன சொன்னான்னா வந்து அதோடைய மூக்கு என்று சொல்லக்கூடிய நீளமான பகுதி மேற்க பார்த்துருக்கணும். அதோடைய கொண்டை என்று சொல்லக்கூடிய கனத்த பகுதி கிழக்க பார்த்துருக்கணும். அதை பூஜை ரூமில் வச்சு அந்த உள்ளே இருக்கு இல்லையா, அந்த வாயில் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு எது வளர வேண்டுமோ, எது வளரணும், பணம் வளரணுமா, பணத்தை உள்ளே போட்டு வைங்க. தங்கம் வளரணுமா, அதை போட்டு வைங்க. அதற்கடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன வளர்ச்சி வேண்டுமோ அந்த வளர்ச்சி வேண்டும் என்று சொல்லி இலையில் உள்ளே எழுதி போடுங்கள். எழுதி போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஒரு எத்தனை நாள் வந்து இது வந்து இருக்கலாம் அப்படின்னா 27 நாள். 27 நாள் முடிஞ்சால் நீங்கள் வந்து 9 நாளைக்கு ஒருக்க கூட நீங்கள் திரும்ப எழுதி போடலாம். ஆனால் அந்த பணத்தை வந்து என்ன சொன்னோன்னா உள்ளே வச்ச பணத்தை பீரோக்குள்ளே தான் வைக்கணும். திரும்ப புது பணம் தான் வைக்கணும். ஒரு காயின்ஸ் வச்சிங்கன்னா திரும்ப அந்த காயின்ஸே தங்க காயின்ஸை அதிலே வச்சுக்கலாம். வெள்ளி காயின்ஸ் போட்டிங்கன்னா அதில் வெள்ளி காயின்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா இலையை தண்ணியில் போடணும். இதை 9 நாளைக்கு ஒருக்க மாற்றினாலும் நன்மை தான். ஏன்னா என்னை பொறுத்தவரை 27 நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதை வந்து மாற்றுங்க. எந்த நட்சத்திரத்தில் வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. பரணி நட்சத்திரத்தில் வையுங்கள், அல்லது பூர நட்சத்திரத்தில் வையுங்கள், அல்லது போராட நட்சத்திரத்தில் வையுங்கள். அப்போ பரணி நட்சத்திரத்தில் வந்தால் பரணி நட்சத்திரம் திரும்ப வருவதற்கு 27 நாள் ஆகும். பூர நட்சத்திரத்தில் வைத்தால் வந்து பூர நட்சத்திரம் வருவதற்கு 27 நாள் ஆகும். போராட நட்சத்திரத்தில் வைத்தீர்கள் என்று சொன்னால் போராட நட்சத்திரம் திரும்ப வருவதற்கு 27 நாள் ஆகும். இதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும், வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. தீராத பிரச்சனைகள் நிறையா தீர்ந்து, சங்கடங்கள் தீர்ந்து, கஷ்டங்கள் தீர்ந்து, பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்களை செய்யும்போது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஆத்மார்த்தமாக செஞ்சோம்னா என்ன, ஆத்மார்த்தமாக செய்யும்போது அது வெற்றி ஆகும். அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க. வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் கஷ்டங்களும் நீங்குவதற்கு, பணப்பிரச்சனை நீங்குவதற்கும், இந்த சங்கில் வந்து என்ன சொல்லணும் வைப்பதும் இதெல்லாம் சிறந்த விஷயங்கள் என்று சொன்னால் செய்து பார்த்த பிறகு அதில் ஏற்பட்ட வெற்றியை நம்ம வந்து ருசித்த பிறகுதான் நம்ம அதை உங்களுக்கு பகிர்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது, பகிர்கிறோம். அதனால் இதை நடைமுறைப்படுத்துங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.